Hi friends, Thursday morning. Today breakfast என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் தோசை தான் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே வச்சாச்சு. இன்றைக்கி காலைல வந்து நேரத்துலேயே எந்திரிச்சிட்டு செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சு டீயெல்லாம் குடிச்சிட்டேன். இப்போ வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்ஸ்டே ஃப்ரெஷ்ஷான மார்னிங்காக எல்லாத்துக்கும் இருக்கட்டும். என்னன்னு தெரியல, மணி பிளான்ட் வந்து இப்படி இலையெல்லாம் மாறுது, என்னன்னு தெரியல. யாருக்கா தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்து டெய்லி ஒன்ஸ் வந்து மாற்றிட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், இலை எல்லாமே இந்த மாதிரி ஆனதுனால அப்படியே விழுந்துருச்சு. மேலே மட்டும் நல்லா நல்லா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு பண்ணால் போதும். வந்து குட்டியாக தான் ஊற்றுவேன். ஒரு சில டைம் வந்து இந்த கல் கொஞ்சம் மர்டர் பண்ணும், அதனால தான் நான் வந்து ஹாஃப்லேயே வந்து இது பண்ணிடுவேன். இல்லைன்னா ரோஸ்ட் மாதிரி தான் எப்போவுமே சுட்டுட்ருப்பேன். ரோஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த எண்ணெய் ஒரு ஸ்டிக் வந்து நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் வந்து நான் வாங்கியிருந்தேன். ரசம் குரூப் 4 எக்ஸாமும் வந்து நெருங்கிடுச்சு. அதுக்கு தான் வந்து நாங்கள் குரூப் 4க்கு தான் அப்ளை பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் 2 days தான் இருக்குது. இன்றைக்கி டேட் வந்து 22 ஆயிடுச்சு. இன்னும் 2 days தான் இருக்குது. குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே வந்து இன்னும் 2 daysக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. டேட் முடிஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. வீட்லேயே பண்ணுறவங்களுமே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் போய் கூட ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணிக்கோங்க. இ-சேவை மையத்தில் வந்து பண்ணிக்கலாம், அங்கேயும் பண்ணிக்கலாம். நான் வீட்லேயும் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சேனல் பார்த்தே பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட் இயர் எழுதின அப்ளை பண்ண நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாகவே பண்ணிடுவாங்க. நீங்கள் 300 பே பண்ண வேண்டியது. அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் 4 எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ படிக்கிறோமோ படிக்கலையோ ஜஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து சக்ஸஸ் ஆகும். எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து அன்மோட்டிவேட் ஆகிடாதீங்க. மோட்டிவேட்டாக வந்து படிச்சுட்டே இருங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு யூடியூப் சேனல்லையே நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் கேதர் பண்ணாவே போதும். மேக்ஸு வந்து ஓரளவுக்கு போட்டு பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எக்ஸாமுக்கு போய் கால்குலேஷன் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து அப்ளை பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருங்க. சென்டர்ஸும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நியர்பை கொடுத்திங்கன்னா உங்களுக்கும் பக்கமாக இருக்கும். நான் வந்து குரூப் 4 மட்டும்தான் எழுதலான் இருக்கேன். மற்றது எதுவுமே நான் எழுதலை. இப்போதைக்கு குரூப் 4 மட்டும் அட்டன் எல்லாமே முடிஞ்சது. அப்ளை பண்ண போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி. ஓகே, ஆல் த பெஸ்ட். எல்லோரும் வந்து சூப்பராக எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.